இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை தீநகரில் உள்ள பாஜ தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை நடிகர் சரத்குமார் சந்தித்தார். சட்டசபை தேர்தல் பணிகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். பாஜ சார்பில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கலாம் எனவும் கட்சி தலைமைக்கு ஆலோசனை கூறியதாக சரத்குமார் சொன்னார். நான் மாநில தலைவர் அவர்களையும் மற்ற முதன்மை நிர்வாகிகளெல்லாம் நான் பார்க்க வந்தேன். இதில் எந்த ஒரு செய்தியும் கிடையாது. தேர்தல் வருகின்ற சூழலில் நம் தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும், நிர்வாகி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக என் மனதில் பட்ட சில கருத்துக்களை பதிவு செய்து வந்தேன். ஏனென்றால் 22 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை, 17 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தி அதை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்திருக்கின்றேன். அந்த அரசியல் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். மாநில தலைவர்களும் துணைத் தலைவர்கள் அனைவரும் என்னிடம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை உன்னிப்பாக கவனித்தார்கள். வாக்குறுதிகள் என்னவாக இருக்கலாம் என்பதையெல்லாம் கூட என் மனதிற்கு வந்ததையெல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றேன். ஏற்கனவே தமிழிசை அவர்களிடம் கொடுத்திருக்கின்றேன், பியூஷ் கோயல் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே நாங்கள் இங்கே இருக்கும்போது என்னுடன் இங்கே தங்களை இணைத்து கொண்டவர்கள் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கும் இந்த தேர்தலே என்பதை கூட சொல்லிவிட்டால் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற கருத்தினையும் மாநில தலைவர்களிடம் எடுத்துரைத்திருக்கின்றேன். அதை தவிர வேறு எந்த ஒரு செய்தியும் இல்லை. 6ஆம் தேதிக்கு பிறகு, ஏன்னால் அதுவரை சில பணிகள் எனக்கு இருப்பதால் பாரத பிரதமர் வரும் 1ஆம் தேதி என்று கூட நான் இங்கே இல்லை என்பதையும் தெரிவித்து 6ஆம் தேதிக்கு மேல் எந்த நிகழ்ச்சியால் நாம் கலந்து கொள்கிறேன் என்பதை எடுத்துரைத்து வந்திருக்கின்றேன். நன்றி. தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதிகள் சொத்து விவரங்களை வெளியிட தயாரா என விஜய் சவால் விட்டது பற்றி கேட்டதற்கு சுளீர் என பதிலடி கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ, அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு, உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா, இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? விஜய் நேத்து திமுக உங்க சொத்து விவரங்களை, அமைச்சர்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட முடியுமா? இது பலரும் கேட்கின்ற கேள்வி. இவர் புதுசா ஒன்றும் கேட்டலைங்க. அவர் சொத்து விவரத்தை கொடுத்து சொல்லுங்க, இன்கம் டாக்ஸ் ஏமாத்தினதை சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க.